மாமா கிட்ட எங்கேயாவது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டிருந்ததுனால அவர் பாலக்காடு ரோட்டில் இருக்கிற மதுக்கரையில் அமைஞ்சிருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. தர்மரே மேலே போய் சிவபெருமான வழிபட்டதாகவும் தர்மருக்கு காவலாக பீமர் அங்கே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்காக பீமருக்கு அங்கே ஒரு பெரிய சிலையும் அவரோட கால் பாதமும் கூட இருக்குது. அண்ட் இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சுமார் ஒரு 910 படிக்கட்டுகள் ஏறி தான் நம்ம மேலே போய் சிவபெருமானையே பார்க்க முடியும். ஒரு அமாவாசை பௌர்ணமிக்குமே இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு அவ்வளோ மக்கள் இங்கே கிரிவலம் போவாங்க அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வருஷத்தில் எப்பப்போ அமாவாசை பௌர்ணமி அந்த கிரிவலம் போகிற டைமிங், நட திறக்கிறது மூடுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே ஏறி போனீங்கன்னா அந்த கோயம்புத்தூரோட ஒரு ஃபுல் வியூவே நீங்கள் பார்க்கலாம். ஏறி போய் அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த 910 படி கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு வர்த்துன்ற மாதிரி. சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப சூப்பராக இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு.